ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பெக்ட்ரம் சினிமா. இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது ஒரு தரமான ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா தான். சோ இந்த படம் டெஹரான் அப்படின்ற படம். சோ இந்த படம் வந்துட்டு அமேசான் பிரைம்ல இருக்கு. சோ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்ஸ் ஃபைலிஸோட பார்த்தலாம். இந்த படம் 2012ல இஸ்ரேலி டிப்ளமேட்ஸ் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அதுல அவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த உண்மை கதையை மையமா வச்சு ஃபீச்சர் பிலிமா எடுத்திருக்காங்க. இதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இஸ்ரேலி டிப்ளமேட்ஸ் எல்லாம் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லோ இன்டென்சிட்டி பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதாவது சுத்தி உள்ளவங்க யாரும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது, குறிப்பா அந்த காரை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. பட் ரோட்டோரமா பூ விக்கிற ஒரு சின்ன பெண் குழந்தை பாதிக்கப்படுது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஸ்பெஷல் செல் ஆபீசரான படத்தோட ஜான் ஆப்ரகாம் அவர் வந்துட்டு ராஜீவ்குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வராரு. முதல்ல ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல பாகிஸ்தானுக்கு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவர் வந்துதான் இதுக்கு ஈரான்ல கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இவருக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோவான ஜான் ஆப்ரஹாம் தான். 53 வயசாச்சு அவருக்கு. நல்லா வந்துட்டு ஒரு ஃபிட்ல இருக்காரு. அதனால அந்த போலீஸ் கேரக்டருக்கு பக்காவா பொருந்துறாரு. அது மட்டும் இல்லாம எமோஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த ஆர்குமெண்ட்ஸா இருக்கட்டும், கான்வர்சேஷனா இருக்கட்டும், அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளா இருக்கட்டும், இதுல எல்லாமே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னே சொல்லுவேன். இதுக்கு அடுத்து நீரு பஜ்வா, மனுஷி சிலர், இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு எந்த அளவு அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் தான். இந்த படத்தை பொறுத்தளவு சினிமாட்டோகிராஃபி சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் சரி, இது எல்லாமே இந்த படத்துக்கு தேவையான அளவு பர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு சில இடங்கள்ல லேகா இருக்கும், ஒரு சில சீன்ஸ் ரொம்ப லென்த்தியா இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம இதுல வரக்கூடிய அந்த சப்ளாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆபீசர் வந்துட்டு கவர்மெண்ட் சொல்றதை கேட்காம தன்னோட இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு இதுல நடக்கிறது பிராக்டிக்கல் தானா அப்படின்றதும் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம சினிமாத்தனமான சில காட்சிகள்லாம் இருக்கு. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு அந்த மாதிரி காட்சிகள்லாம் வேணும். சோ அதை பத்தி நம்ம ஒன்னும் பெரிய லெவல்ல குறை சொல்ல தேவையில்லை. அதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கதையில இணைக்கிறதா நமக்கு பிரச்சனை. சோ நீங்க ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் தான். ஜெனரல் ஆடியன்ஸ் பொறுத்தவரை இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்ச் தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.